ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழி வெண்ணிலா. எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு தான், சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டும் தான். என்னென்னா, நான் புதுசாக சின்னதாக ஒரு ஜுவல்லரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆன்லைன் பிஸ்னஸ் தான். நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இப்போ ஷோ ஆகிட்டே இருக்கும், ப்ரேஸ்லெட் ரிலேட்டடாக. உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன். இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் ஜஸ்ட் பே. நான் உங்களோட அட்ரஸுக்கு கரெக்டான டைமில் சூப்பராக டெலிவரி பண்ணிவிடுவேன். அப்புறம் இருங்க, எனக்கு தெரியுது, என்ன இந்த பொண்ணு ஐஏஎஸ் படிக்க போகிறேன்னுச்சு, கவர்மெண்ட் ஜாபுன்னுச்சு, ஒன்றும் இல்லை அவ்வளோதானாக்கா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கனவு என்றைக்குமே கனவாக இருக்க நான் விட மாட்டேன். நிஜ வாழ்க்கையில் கண்டிப்பாக கொண்டு வருவேன். ஒரு நாள் இல்லைங்க, கண்டிப்பாக சீக்கிரமாகவே நான் கொண்டு வந்துடுவேன். அதற்கான முயற்சி நான் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னோடய முயற்சி என்றைக்குமே நான் தொற்றுப்போக்க விட மாட்டேன். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ற மாதிரி எவ்வளோ தான் கீழே விழுந்தாலும் கண்டிப்பாக மேலே எஞ்சி வர முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கல்வி அப்படி தானேங்க. அதுதான். ஸோ நான் இப்போ சொல்கிறது தான், யாருக்காவது ஸ்டடீஸ் ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஏதாவது பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இதுவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன். சின்னது தான், நீங்கள் சின்னதாக பண்ணுற ஒரு சின்ன ஆர்டர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அட் த சேம் டைம் நான் எப்பயும் ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், கல்வி நிரந்தரமான ஒரு சொத்து. என்றைக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. நான் நல்லா தான் படித்தேன், பட் நான் இப்படி ஒரு வேலை செய்கிறேனே அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கான ஒரு விஷயம் நீங்கள் தான் உருவாக்கணும். பெற்றவங்க சம்பாரிச்சு வைக்க மாட்டாங்க, நம்ம பாட்டு முப்பாட்டம் சம்பாரிச்சு வைக்க மாட்டாங்க. நமக்கானது நாம் தாங்க செய்யணும். அப்போ தான் நம்மளுக்கு வருங்காலத்தில் வருவங்க நம்மளை அதை மாதிரி பார்க்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, பாய்.